அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நான் சமீப நாட்களாக சிலருக்கு ஜெபிக்கும் போது அவங்க சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய சுற்றிலுமாய் என் வாழ்க்கை ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ளாய் கடந்து போயிருக்கிறது. எனக்கு தெரியாமலே நான் போய் சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டேன். கடன் பாரத்துல மாட்டிக்கொண்டேன். சில சூழ்நிலைகளில் அகப்பட்டு கொண்டேன். நான் நிதானமாய் கவனமாய் இருந்தேன். ஆனால் என்னை சுற்றிலும் ஏதோ வலை பின்னப்பட்டு, ஏதோ சூழ்ச்சி செய்யப்பட்டு அந்த காரியத்துல போய் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர். எனக்காக ஜெபிங்க. நான் அதுல இருந்து விடுதலை ஆகணும், வெளியே வரணும். சிலர் கண்ணீரோடு சொல்கிறார்கள். 31 சங்கீதம் 4வது வசனத்திலே, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தாவீதுக்கு நேரா சிலர் அட்டாக் பண்ணாங்க. சிலர் மறைவான கண்ணிகளையும் கயிறுகளையும் வைத்து தாவீதை எப்படியாகிலும் மாட்டி விட்டு அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த மறைவாய் வைக்கிற வலை கண்ணுக்கு தெரியாது. பொறாமை, எரிச்சல், வன்கண், பொல்லாத ஆவியின் கிரியைகள், பில்லி சூனியங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இந்த பிசாசுகள் ரகசியமாய் திட்டம் தீட்டி ரகசியமாய் சிலருக்குள் புகுந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் நல்ல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூட சிதைத்து விடுகிறான். 64 சங்கீதம் 5வது வசனத்திலும் எனக்கு மறைவாய் கண்ணி வைக்க ஆலோசனை செய்கிறார்கள் என்று சொல்கிறார். 140 சங்கீதத்திலும் தாவீது சொல்கிறார், அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் கண்ணிகளையும் கயிறுகளையும் வைக்க முயற்சி செய்கிறார்கள். பாருங்கள், இந்த காலத்துல பிசாசு சிலருடைய வாழ்க்கைக்குள்ளாக புகுந்து கொண்டு நல்ல தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சனையாய் பேசி வஞ்சனையாய் கிரியை செய்து அவர்களை வீழ்த்தி கொண்டே வருகிறார். எனக்கு ஒரு நல்ல சகோதரன் தெரியும். அதனால ஜெபிக்கிற ஒரு சகோதரன். அவர்கிட்ட இன்னொரு விசுவாசி அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க இந்த அமௌண்ட்டை இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு சில மாதத்திலேயே அந்த பணத்தை எடுத்துடுவீங்க. அதுக்கு அப்புறம் நீங்க பலருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி 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 இவரை மயக்கி விட்டார். இவரும் அதுல இறங்கிட்டார். ரொம்ப யோசிக்கிற ஒரு சகோதரன் அந்த பிலீவருடைய அந்த வார்த்தைகளை கேட்டு மாட்டிக்கொண்டார். கடைசியில எல்லாத்தையும் இழந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆட்கள் எல்லாம் இவரை பயங்கரமாய் நெருக்க ஆரம்பித்தார்கள். பிசாசு பாருங்கள் எப்படி வஞ்சக வலையை கொண்டு வந்து அதுவும் இன்னொரு விசுவாசிகள் மூலமாகவே கொண்டு வந்து நுழைய ஆரம்பிக்கிறார். நாம் இந்த காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு விரோதமாய் பிசாசு தந்திரமான வலைகளை விரிப்பான். எப்படியாகிலும் ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிடணும். எப்படியாகிலும் நம்முடைய ஜப வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஜீவியத்தை, அபிஷேகத்தை இழந்து போக வைக்கணும். எப்படியாகிலும் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தணும். இதெல்லாம் மறைவாய் பிசாசு செய்கிறான். அருமையான சகோதரா சகோதரி, இந்த காலத்துல நான் ரொம்ப ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்கக்கூடிய ஒரு காலம். எப்பவும் ஜபத்தில விழித்திருக்கக்கூடிய காலம். எப்பொழுதுமே ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் சித்தம் இருந்தால் வேத வசனத்தை சார்ந்து ஆண்டவரோட ஐக்கியமாகி ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஏதாகிலும் போய் சிக்கல்ல மாட்டிக்கிறோம். தாவீதுக்கு நிறைய சத்துருக்கள் கண்ணுக்கு தெரிந்தவர்களா இருந்தார்கள், மறைவானவர்களா இருந்தார்கள். ஆனால் தாவீது இப்படி ஜெபிக்கிற போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அரண், வேற வழியே இல்லை. இவங்களை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நான் இதுல இருந்து வெளியே வர்றது தெரியல, நீங்க தான் எனக்கு அரண். நிச்சயமாகவே அருமையான சகோதரா சகோதரி, ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாக்க வேண்டும். இது நிறைய இடங்கள்ல நடக்கு. குடும்பங்களையும் மறைவான கன்னிகள் வைக்கப்படுகிறது. வேலை ஸ்தலத்துல மறைவான கன்னிகள் வைக்கப்படுகிறது. ஊழியங்கள்ல மறைவான கன்னிகள் வைக்கப்படுகிறது. பல இடங்களிலே மறைவான கன்னிகள் வைக்கப்படுகிறது. விழித்திருப்போம், நம்மை காத்து கொள்வோம், ஜாக்கிரதையா இருப்போம், எப்பொழுதும் ஆண்டவர் கூட ஐக்கியமா இருப்போம். தேவையில்லாத காரியத்துல மாட்டிக்கொள்ள நாம் நுழையக்கூடாது. தேவையில்லாத காரியத்தை கேட்கவும் கூடாது.
ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்கொண்டு இந்த நாட்களிலே கர்த்தரோடு இருப்போம். சத்துரு போடுகிற மறைவான வேலிகளையும் கயிறுகளையும் நாம் உடைத்தறிவோம். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற மறைவான கிரியைகள், குடும்பங்களுக்கு விரோதமான கிரியைகள், ஊழியங்களுக்கு விரோதமான கிரியைகள், தொழில்களுக்கு விரோதமான கிரியைகள், படிப்புகளுக்கு விரோதமான கிரியைகள், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் இப்பொழுதே அது அழிந்து போவதாக. பொல்லாத ஆவியின் கிரியைகள் இப்பொழுது விரட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பில்லி சோனியாவிகள், ஏவலின் ஆவிகள், பொறாமை ஆவிகள், வஞ்சகத்தின் ஆவிகள், சூழ்ச்சியின் ஆவிகள், எல்லா ஆவிகளையும் இப்பொழுதே கடிந்து புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து காத்தது போல நம்முடைய பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.